ஹாய் லவ்லி கைஸ், உங்களுக்காக பிளாக் கிங்டமோட நெக்ஸ்ட் பாட்டாக தான் எடுத்துகிட்டு இருக்கேன். போன பாட்டில் சார்லி டேயை மேரேஜ் பண்ணிக்க போகிற மொமெண்ட்டை பார்த்து நம்ம ஜங்குக்குள்ளே இருக்க ஜேகே ரொம்ப கோமாகி அந்த மேரேஜுக்கால ப்ராப்ளம் பண்ணியிருப்பார். இப்போ அப்படியே நம்ம ஸ்டோரிக்குள்ள அப்பெல்லாம் நான் பேசுகிற வேட இருக்காது பெயிண்ட் ஆட மாதிரி தெரிஞ்ச ஐம் ரியலி சாரிடா. ஜஸ்ட் இது ஒரு ஸ்டோரி தான். பிடிச்சிருக்கவங்க பாருங்கள், பிடிக்காதவங்க ஸ்கிப் பண்ணிடுங்க. பாட்டுக்குள்ள அப்பெல்லாம் ஸ்டேஜில் ரொம்ப சேடாக ரொம்ப சோகமாக மேரேஜில் விருப்பம் இல்லாமலேயே டேட் பண்ணுற ஃபோர்ஸில் மேரேஜுக்கு அந்த பிளேஸில் ரெடி ஆகி வந்துட்டு நிற்கிற டே நோட் பண்ணுறது இந்த மாதிரி நோட் பண்ணால் அப்போ எப்படி அந்த டே மேரேஜில் விருப்பமே இல்லாமல் டேயோட டேடு சொன்னாருங்கிறதுக்காக மேரேஜ் பண்ண வந்தாரோ அதே பொசிஷனில் அதே சேட்னஸில் பெயினில் நிற்கிறத நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணிவிட்டு டக்குன்னு நம்ம ஜங்குக்கு சேஞ்ச் ஆகுறாரு. அவரோட ஐஸ் மட்டும் அப்படியே டார்க் ரெட் கலரில் சேஞ்ச் ஆகிட்டு நேராக டே கிட்ட தான் பரவாயில்ல. இந்த மாதிரி போனால் ஜங்குக் ப்ராப்ளம் பண்ணாத அப்படிங்கிற மாதிரி சொன்னான். நம்ம ஜங்குக்கு நேராக ஸ்டெப் ஏறி வேகமாக ஸ்டேஜுக்கு போய் சார்லியை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு டேயோட ஹேண்ட்ஸை கிரிப்பாக பிடிக்கவும் டே இந்த மொமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு ஷாக் ஆனா. அங்கே இருக்க பர்சன்ஸ் எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. இந்த மாதிரி ஷாக் ஆனா, உனக்கு எவ்வளவு துணிச்சல் இருந்தா அப்போவே உனக்கு வார்ன் பண்ணம்லடா, இவன் பக்கத்தில் நீ போகக்கூடாதுன்ட்டு. மேரேஜ் பண்ணிப்பியா? மேரேஜ் பண்ணிக்க ஹேண்ட்ஸ் இருந்தால் தானடா மேரேஜ் பண்ணிப்பண்ணி அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்கு டாக்குன்னு மொத்தமாக ஒரு வேம்பையரா ஜேகேவாகவே சேஞ்ச் ஆகிடுவார். அவரோட லுக் ரொம்ப சேஞ்ச் ஆகி ஐஸ் டார்க் ரெட் கலரில் சேஞ்ச் ஆகி அப்படியே அவருக்குள்ளே ஒரு மாதிரி சேடாவாக பிளாக் கலரில் அவரோட பாடி சுற்றி ஒரே பிளாக் கலரில் சேடாவாக போகுது. பழைய ஜேகே எந்த லுக்கில் இருப்பாரோ அந்த லுக்கில் அதே ஜேகேவாக நிற்கிறத பார்த்து அங்கே இருக்கிற பீப்புள்ஸ் ஓல்டு பீப்புள்ஸாக இருப்பாங்கள்ல, ஜேகே பார்த்த பீப்புள்ஸ் அவங்க எல்லோரும் ரொம்ப ஷாக் ஆனா. டே இந்த மாதிரி ஜங்குக் சேஞ்ச் ஆகி நிற்கிறத பார்த்து பயந்து போய் ஜங்குக்கோட ஹேண்ட்ஸை எடுக்கலாங்கிற மாதிரி போனால் டேயோட ஹேண்ட்ஸை நம்ம ஜங்குக் விடவே இல்லை. அவ்வளோ கிரிப்பாக பிடிச்சிட்டு, நான் இருக்க சொல்லையே ஏன் லவ் மேலே கையை வைக்கிறியா, இதுக்கப்புறம் உனக்கு ஹேண்ட்ஸ் இருக்காதுடா அப்படிங்கிற மாதிரி அப்படியே அவரோட ஹேண்ட்ஸை நிட்டினா டேயோட நெக்கில் இருக்க அந்த செயின் கட் ஆகி ஜேகேயோட ஸ்வாடாக சேஞ்ச் ஆகுது. இந்த மாதிரி சேஞ்ச் ஆனால் அதே பிளேஸில் மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு வந்த ஜாக்கும் டேயோட டேட் ஈவில் கிங்டமோட கிங்குமே இந்த மாதிரி டெவில் ஜேகேயை பார்த்து ஷாக் மேலே ஷாக் ஆனால் சார்லியோட ஹேண்ட்ஸை கட் பண்ண போகிற மூமெண்ட்டை பார்த்துட்டு டேயோட டேட் அப்படியே முன்னாடி வந்து என்ன பண்ணுற அவனை என்ன பண்ணுற அப்படிங்கிற மாதிரி பிடிச்சான். டே, உனக்கு எவ்வளவு துணிச்சல் இருந்தா ஏன் டேயை அவனுக்கு மேரேஜ் பண்ணி கொடுப்பேன்? நீ சொன்ன அவன் மேரேஜ் பண்ணிக்கணுமா? அவன் என்னது யாருக்காகவும் எதுக்காகவும் இந்த டைம் நான் விட்டு கொடுக்க மாட்டேன், அவன் எனக்கு மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேயோட இப்போ பிடிச்சி கிரிப்பாக க்ளோஸ் ஆகிட்டபடி டேயோட டேடோட நெக்கில் நைஃபை வச்சபடியே பேசுகிறாரு. அந்த அட்டாக் பண்ண போகிற மாதிரி பேசுகிறாரு. இந்த மாதிரி பேசினா ஜங்குக்கு என்ன பண்ணுற, நைஃபை தூரடு, ஸ்வாடை தூரடு, என் டேடோட நெக்கில் ஏன் இப்படி வச்சுருக்க, வெடி எடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம டே பயங்கரமாக கட்டுனா வாயை மூடுறியா நீ அப்படிங்கிற மாதிரி டேயை பார்த்தே கத்துறாரு. இந்த மாதிரி கத்துனா டே ரொம்ப ஷாக்கானா, வலியை விட்டு மூவ் ஆன் ஆகுடா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் முடியவே முடியாது, ஏன் சன் அங்கே விடுறா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு பார்த்து திட்டுறாரு. அவன் என்னோட சன், அவன் லைஃப்பில் அவனோட பார்ட்னர் யாருங்கிறத நான் தான் சூஸ் பண்ணணும், நீ இல்லை. நீ ஒரு வேர்வெல்ஃப் கிங்டமை சேர்ந்தவன், ஆனால் உனக்குள்ளே ஒரு வேம்பையரோட பவர் இருக்குது, எப்படி இருக்கும்? அப்போ இவ்வளோ டேஸாக உன் கிங்டமில் இருக்க பர்சன்ஸ் எல்லாருமே சீட் பண்ணி ஏமாற்றிருக்கீங்க. நீ ஒரு வேம்பையருக்கு என்னோட சன்னை மேரேஜ் பண்ணி கொடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி டேயோட டேடு கத்துனா ஃபாஸ்ட்டில் ஈவில் கிங்டமோட கிங்குமே ஒரு சோல்ஜர்ஸுக்கு ஏன் சன்னை மேரேஜ் பண்ணி கொடுக்க முடியாதுடா, நீ ஜஸ்ட்டு சோல்ஜர் தான், அவனுக்கு கீழே ஒர்க் தான் பண்ணணும், அவனை மேரேஜ் பண்ணிக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி திட்டின வேடு நம்ம ஜேகேக்கு ரீக்கப்பாகி அப்படியே அந்த நைஃபை அப்படியே கொஞ்சம் ஸ்லைப் பண்ணப்படி அப்படியே சொருக வருவாரோ அந்த நைஃபை நம்மட்டு கிரிப்பாக அந்த ஸ்வாடை கிரிப்பாக நம்மகிட்ட 2 ஹேண்ட்ஸ்லேயும் பிடிச்சி கிரிப்பை பிடிக்கவும் அவரோட ஹேண்ட்ஸு கட் ஆகி பிளட் வரும். இந்த மாதிரி பிடிச்சதை பார்த்து அங்கே இருக்க பர்சன்ஸ் அவ்வளோ வெறும் ஷாக்கானா,
என்ன பண்ணிட்ட ஜங்குக்கு நீ அப்படிங்கிற மாதிரி க்ரை பண்ணப்படி பெயினை தாங்க முடியாமல் நம்ம ஜங்குக்கை பற்றி பேசினோம். நம்ம ஜங்குக்கு அப்படியே நம்ம நோட் பண்ணால் டேயோட ஹேண்ட்ஸ் கட்டாகி பிளட்டு கொட்டுற மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு அந்த ஸ்வாடை டேயோட ஹேண்ட்ஸ்லேருந்து வாங்கிட்டு டேயை க்ளோஸாக ஹக் பண்ணப்படி பிடிச்சிட்டு, இங்கே பாருங்கடா, இவன் என்னது என்னோட லவ், என் லவ்வுக்காக தான் இந்த பிளேஸ்க்கு நான் திரும்ப வந்திருக்கேன். என்கிட்டேருந்து என் டேயை யாராவது எடுத்துக்கணும்னு நினச்சிங்க, எவனாக இருந்தாலும் சரி கில் பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஸ்டேஜ்லேருந்து வேகமாக நம்ம டே கீழே கூட்டிகிட்டு வந்தா ஈவல் கிங்டமோட கிங் கீழே நிற்கிறத நோட் பண்ணிவிட்டு ஜங்குக்கு அப்படியே டேயோட ஓல்டு டேடை நோட் பண்ணிவிட்டு ஈவல் கிங்டமோட கிங்கை நோட் பண்ணிவிட்டு, கண்டிப்பாக என் ரிவெஞ்சுக்கு உன்கிட்ட வருவேன்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேயை பிராடஸ்டிலே தூக்குனபடி டக்குன்னு நம்ம ஜங்குக்கு வேம்பேரா சேஞ்ச் ஆகி ஃப்ளை பண்ணபடி மறைஞ்சிடுவார். இந்த மாதிரி ஜங்குக்கு போன மூமெண்ட்டை பார்த்துட்டு டேயோட டாடு ரொம்ப ஷாக் ஆகி, உன்னோட சன் இந்த மாதிரி இந்த பிளேஸில் மேரேஜ் ஃபங்க்ஷனையே பிரேக் பண்ணி என்னையே கீல் பண்ணுற மாதிரி அட்டாக் பண்ணி என் டே இங்கேருந்து தூக்கிட்டு போயிட்டான். இதுக்கப்புறம் இந்த மேரேஜ் எல்லாம் என்னால் பண்ணதுக்கு அலோவ் பண்ண முடியாது. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் அவங்களோட பேரை மேரேஜ் பண்ணிக்கோங்கடா, என்கிட்டயே அவன் தூக்கிட்டு போயிட்டான்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு க்ரை பண்ணி அழுதம். இதை பார்த்த ஆரம்பம் சுகாவும் நம்ம வயனுமே ரொம்ப ஷாக்காக இருந்திருப்பாங்க. என்ன டேயோட டேடையே கில் பண்ண வந்திருப்பாரு ஜங்குக். இதை பார்த்து காண்டாகி, உன் பிரதருக்கு எவ்வளவு துணிச்சல் இருந்தால் நாங்கள் அவ்வளோ தூரத்துக்கு பேசியுமே மேரேஜை பிரேக் பண்ண எவ்வளவோ வழி இருக்க சொல்ல என் டேடையே கில் பண்ண வந்திருப்பான். இந்த அளவுக்கு கில் பண்ண வந்து என் டேயை எங்கள் முன்னாடியே தூக்கிட்டு போயிருக்கான். இந்த மேரேஜை நாங்கள் பண்ணிக்க மாட்டோம். ஒழுங்கு மரியாதை உன் கிங்டமுக்கு போய் என்னோட டேயே என் பிளேஸ்க்கு அனுப்பு அப்படிங்கிற மாதிரி சுகா ஜிமினா பற்றி பேசினா ஆரம்பமே ஜின்னை பற்றி பேசுகிறாரு. இந்த மாதிரி பேசினா ஒரு ஹாப்பியாக மேரேஜ் பண்ணிக்க போகிற பிளேஸில் ஒரு ஃபைட்டால் மேரேஜ் மொத்தமாக பிரேக் ஆனோம். இப்போ டேயோட கிங்டமில் டே எப்பண்டா நம்ம கிங்டமுக்கு வருவானுங்கிற மாதிரி நம்ம ஆரம் சுகா வயன் டேயோட பேரண்ட்ஸுங்கிற மாதிரி வெயிட் பண்ணோம். மேரேஜ் வரைக்கும் ரிங் போடுற டைட்டில் இந்த ஜேகே எல்லாத்தையும் கெடுத்துட்டானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சார்லி செம்ம கடுப்பானா. இப்போ ஜங்குக்கோட கிங்டமை காட்டணும். ஜங்குக்கு இந்த மாதிரி டே ஃப்ளை பண்ணப்படி தூக்கிட்டு வந்திருப்பார்ல, டேக்கு ஹெவியாக பிளட் லாஸ் ஆனதில் ஆட்டோமேட்டிக்காக வாங்கியிருப்பார். ஜங்குக்கோட பெட்டில் படுக்க வச்சுட்டு டேயோட ஹெட்டில் கட்டெல்லாம் போட்டு விட்டுருக்காரு. இந்த மாதிரி போட்டு விட்டுட்டு டே எப்போ எழுதுப்பானுங்கிற மாதிரி இருந்தால் அந்த ரூமுக்குள்ளே இப்போ ஜங்குக்கோட பேரண்ட்ஸும் ஜின்னு ஜேகப்பு ஜிமினா உள்ளே என்ட்ராகி, உன் மனசில் என்னடா நினச்சிட்ருக்க, அவ்வளோ தூரத்துக்கு நாங்கள் சொன்னோம்லாடா, அவன் தான் அவனை பிடிக்கலங்கிறாமல, ஏன்டா அந்த மாதிரி ஃபோர்ஸ் பண்ண, எதுக்காகடா அவரோட டேடையை கில் பண்ண போன, நீ பண்ண போன மூமெண்ட்டில் எங்களோட மேரேஜே பிரேக் ஆயிடுச்சுடா அப்படிங்கிற மாதிரி கோவமாக கத்துனா. நீ பண்ண வேலையில் இவ்வளோ இயர்ஸ் உனக்குள்ளே இப்படி ஒரு பவர் இருக்குங்கிறது யாருக்குமே காட்டாமல் வச்சுருந்தோம். இப்படி எல்லார் முன்னாடியும் நான் ஒரு வேம்பையருங்கிறத ப்ரூவ் பண்ணிட்டே அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கோட மாம் கோவமாக ஜங்குக்கு ஸ்லாப் பண்ணவும், மா முதல்ல அந்த பிளேஸ்லேருந்து போயிரு, முதல்ல என்னையும் டேயும் ஃப்ரீ பண்ணி விடுங்க, இந்த பிளேஸ்லேருந்து போகிறீங்களா அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக கத்துறாரு. இந்த மாதிரி கத்துறதை பார்த்துட்டு எல்லாருமே ரொம்ப ஷாக் ஆனா. ஜங்குக், நாங்கள் உன்னோட பேரண்ட்ஸ்டா, நான் உன் கையாண்டா, எனக்கு யாருமே தேவை கிடையாது, டேய் மட்டும்தான் வேணும், டேய் மட்டும்தான் வேணும். டேய் என்கிட்ட யாராவது பிரிக்கணும்னு நினச்சிங்க, பேரண்ட்ஸாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, ரிலேட்டிவாக இருந்தாலும் சரி, ஏன் இந்த மொத்த வேர்ல்டாக இருந்தாலும் சரி, எல்லாரையுமே இந்த ஜங்குக்கு அழிச்சிருமா, இந்த ஜேகே அழிச்சிருமா, ஒன்றுமே இல்லாதபடி மொத்தமாக அழிச்சிருவான் அப்படிங்கிற மாதிரி ஒரு சைக்கோ ரேஞ்சில் ஜேகே ஜங்குக்கு இல்லை ஜேகே இந்த மாதிரி ஃபாஸ்ட்லேட்டே இழந்த மாதிரி இப்போவே இழந்துருவோனுங்கிற மாதிரி திங்கிங்கில் ஒரு எமோஷனலாக கற்றுனோம். ஜேகேவோட மாம் ஓங்கி ஒத்த ஸ்லாப்பு தான் ஜங்குக்கோட சீக்ஸில் இப்படி வச்சான். அப்படியே நம்ம ஜங்குக்கு மயங்கி ஃப்ளோரில் விழுந்துருவார். இந்த மாதிரி விழுந்தாம்மா என்னம்மா பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜின்னும் ஜிமினாவும் ஜேகப்பும் அப்படி நம்ம ஜங்குக்கு தூக்குனோம். ஜங்குக்கு ஃபுல்லாக மயங்கிருக்கிறத நோட் பண்ணிவிட்டு ஜங்குக்கூட டேட் வாட்டர் எடுத்து ஜங்குக்கூட ஃபேஸில் தெளித்தான். அப்படியே நம்ம ஜங்குக்கு ஐஸை ஓப்பன் பண்ணி ஜின்னை ஹக் பண்ணி கதறி கதறி அழுறாரு. ஏங்க அவங்க எல்லாருக்கும் மேரேஜ் ஆகிடுச்சா, அவங்க எல்லாருக்கும் மேரேஜ் ஆகிடுச்சா,
என்கிட்ட என்ன சீட் பண்ணுவான்னு நான் நினச்சி கூட பார்க்கல. என்ன ரிஜெக்ட் பண்ணிவிட்டு அந்த சார்லியை மேரேஜ் பண்ணிட்டானே. நீங்கள் எல்லோரும் உங்கள் பார்ட்னர் கூட சேர்ந்து மேரேஜ் பண்ணீங்களே, என்னை பற்றி யாருமே திங்க் பண்ணல. நாட்டே இல்லாமல் எப்படி இருப்பேன்? அவன் என்னோட மேட். நான் அவனோட நெக்கில் ஃபீட் மார்க் வச்சுருக்கோம்ல ஹயாங். நீங்களாவது இந்த மேரேஜை பிரேக் பண்ணியிருக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி கதறி அழுறதை பார்த்து அவ்வளோ பெரிய ஷாக்கானா. டே ஜங்குக், என்னடா இப்படி பேசுகிற? மேரேஜெலாம் நடக்கலடா. என்ன ஹயாங் சொல்கிற? மேரேஜ் நடக்கலையா? ஆமாம், நீ இங்கே இருக்க வேண்டியதே இல்லையே. நீ அவங்களோட கிங்டமில் தானே இருக்கணும். இங்கே என்ன பண்ணுற அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், இப்போ தான் நம்ம ஜங்குக்கு அப்படியே ஃப்ளோரில் உட்காந்த பொசிஷன்லேயே பெட்லட்டே இருக்க மூமெண்ட்டை பார்த்துட்டு டக்குன்னு எழுந்துட்டு டேக்கிட்ட வந்துட்டு, ஐயோ டேமா, என் பேபிக்கு என்னாச்சு? என் பேபி ஏன் இப்படி மயங்கி இருக்குது? அச்சோ, இது என்ன ஹேண்ட்ஸில் கட்டான மாதிரி இருக்குது? பிளட் வந்துச்சா? பேபிக்கு ரொம்ப பெயினாக இருந்திருக்குமே. எனர்ஜி டேக்கு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பேசுகிறத பார்த்து எல்லாருமே ரொம்ப ஷாக் ஆகி, ஜங்குக்கு என்ன ஆச்சு? அந்த கிங்டமில் அங்கே பேச சொல்ல வேற ஒரு பர்சண்டாக பேசினா, இங்கே இந்த பிளேஸில் வேற ஒரு பர்சண்டாக பேசிகிட்டு இருக்கான். அம்மா, எனக்கே அதாண்டா ஒன்றும் புரியல அப்படிங்கிற மாதிரி இவங்க எல்லோரும் ரொம்ப ஷாக் ஆனால் அன்னைக்கு டே ஸ்கிப் ஆகுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் காட்டுறாங்க. நம்ம டே ஐயை ஓப்பன் பண்ணி ஜங்குக்கோட பெட்ரூமில் இருக்கிற மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு ஜங்குக்கை பார்த்து ஹெவியாக முறைக்கிறாரு. நான் இந்த கிங்டம் விட்டு வெளியே போயே தீருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ரூமை விட்டு வெளியே போகலாங்கிற மாதிரி போனால் நம்ம ஜங்குக்கு ஏதோ பிளாக் மேஜிக்கரை போட்டு வச்சுருக்காரு போலுக்கு. டே இந்த ரூமை விட்டு எங்கேயும் போகவே கூடாது, யாராக இருந்தாலும் ரூமுக்குள்ளே வரலாம், வெளியே போகலாம், டே மட்டும்தான் போக முடியாதுங்கிற மாதிரி ஒரு பவர் கட்டை போட்டு வச்சுருக்காரு. இந்த மாதிரி பவர் கட்டு போட்டிருக்கிறதுல உள்ளேயும் போக முடியாமல் வெளியும் வர முடியாமல் நம்ம டே ரூம்குள்ளேயே அப்படி லாக் ஆகியிருந்தேன். இப்போ நம்ம பாய்ஸஸ் எல்லாருமே ஒரே பிளேஸில் அரேஞ்ச் ஆகுறாங்க. ஜாக்கு தான் ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே அவ்வளோ பேரையுமே கூப்பிட்றான். இந்த மாதிரி கூப்பிட்டான் நம்ம ஜிமினா, ஜேகோப்பு, ஜின்னு, ஆரமு, ஒயனு, சுகா எல்லாருமே அந்த பிளேஸ்க்கு வந்தோம். இந்த மாதிரி டேயை ஒரு 2 days ஆயிடுச்சு, இன்னுமே தங்களோட கிங்டமுக்கு கூட்டிகிட்டு வரலங்கிற கோவத்துலையும், அந்த மேரேஜ் ஃபங்க்ஷன் ஜங்குக்கால பிரேக் ஆயிடுச்சுங்கிற மாதிரி ஒரு கோவத்துலையும் இக்னோர் பண்ணப்படி நின்னா. டே என்னடா எவ்வளோ இயர்ஸாக லவ் பண்ணிங்கடா, ஜஸ்ட்டு ஒரு சின்ன மூமெண்ட்ல இப்படி கோவப்படுறீங்களே. ஹே ஜாக், நீ அந்த பிளேஸில் தானே இருந்த, ஜங்குக்கு நடந்துக்கிட்ட பிஹேவியரை நீ பார்க்க தானே செஞ்ச அப்படிங்கிற மாதிரி ஆரம் சொல்லவும், எனக்கு நல்லாவே தெரியும், நான் அதே பிளேஸில் தான் இருந்தேன், எல்லாத்தையுமே நான் நோட் பண்ணேன். அது மட்டும் இல்லை, ஜங்குக் இந்த மாதிரி நடந்துக்க காரணம் அவன் எப்படி நடந்துக்கிட்டா இப்போ என்ன, எங்கிட்டே எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி சுகா பேசவும், இங்கே பாரு சுகா, இந்த மாதிரிலாம் பேசாத, என்னோடய பிரதருக்கு டேயை ரொம்ப பிடிக்கும், உனக்கே நல்லா தெரியும். நீ இங்கே பாரு ஜிமின், நான் நம்மளை பற்றி பேச வரல, எனக்கு ஏன் பிரதர் என்கிட்ட வரணும், உன் பிரதருக்கு பிடிக்கல, அது 2வது மூமெண்ட். என்னோடய பிரதர் சேஃபாக என்கிட்ட வரணும், ஜங்குக்கிட்ட பேசி என் பிரதர் இங்கே வரவை, நான் இங்கேருந்து என்னோடய கிங்டம் கூப்பிட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், இப்படி 2 பர்சன்ஸ்குள்ளேயும் கொஞ்சம் ஃபைட் ஆகிற மூமெண்ட்டை ஜாக் நோட் பண்ணிவிட்டு, டே கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்கீங்களாடா, ஏன்டா அந்த மாதிரி 2 பேருமே மாற்றி கட்டிக்கிட்டு இருக்கீங்க, 2 பர்சன்ஸுமே ஒருத்தருக்கு ஒருத்தர் லவ் பண்ணிட்டு தானடா இருந்தீங்க, ஒரு சின்ன மூமெண்ட்டில் ஏன்டா உங்களுக்குள்ளேயே அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க? உங்கள் பிரதர் உங்களுக்கு முக்கியம், உன் பிரதர் உனக்கு முக்கியம், 2 பேருமே லவ்வர்ஸ், பார்ட்னர், கப்பல், அவங்களுக்கு அவங்க ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற மாதிரி ஜாக் சொல்லவும், இப்போ அப்படியே 6 மெம்பருமே ஜாக்கை நோட் பண்ணால், நான் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலடா, அந்த பிளாக் கிங்டம் ஒயன், ஆமாம் பிளாக் கிங்டம் அது ரொம்ப மோசமான கிங்டம், அது உன்னோட டாடோட பழைய கிங்டம், ஆமாம் அதில் ஒரு ஸ்டோரி, ஆமாம் அந்த ஸ்டோரி நம்ம மெஜிஷியன் ரூமில் ஒரு புக்கில் இருக்குது, மெஜிஷியன் ஒரு டைம் சொல்லியிருக்காரு, அது மட்டும் இல்லை அந்த ஸ்டோரியில் இருக்க 2 பர்சன்ஸுமே நம்ம டேயும் ஜங்குக்கும் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், இதை கேட்டு எல்லோரும் ரொம்ப ஷாக்கானா, என்னடா நேற்று ஜங்குக்கு வேற ஒரு ப்ராப்ளம் பண்ணால் 2 daysக்கு முன்னாடி, நீ இப்போ புதுசாக ப்ராப்ளம் பண்ணுறிய அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒயன் கொஞ்சம் காண்டானா, இல்லை நான் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை, மேரேஜுக்கால ப்ராப்ளம் ஆகி நாங்கள் ஹவுஸ்க்கு போக சொல்ல என் டேட் ரொம்ப பெயின் ஆகி ஒரு சீக்ரெட் ரூம்குள்ளே போனார், என்னடா டேடா அப்பப்போ இப்போ அந்த சீக்ரெட் ரூம்குள்ளே போகிறாரு, அது சீக்ரெட் ரூமுங்கிறது எனக்கு இப்போ ஒரு 1 month தான் தெரியும், அந்த ரூமுக்குள்ளே இப்போ அடிக்கடி போக ஆரம்பிச்சிட்டாரு, மேரேஜ் பிரேக் ஆகி ஹவுஸ்க்கு வந்த அந்த மூமெண்ட்டுக்கு ரொம்ப பெயினில் அந்த ரூம்குள்ளே போனதை நோட் பண்ணிவிட்டு நான் என் டேடை ஃபாலோ பண்ணி போனேன், அப்போந்தான் என் டேடு அந்த ரூமுக்குள்ளே வாலில்
ஒரு பிரின்ஸோட பிக்கை வச்சுருந்தாரு. அந்த பிரின்ஸ் வேற யாரும் இல்லை, அந்த லுக்கில் இருந்தது டே தான் அப்படிங்கிற மாரி சொல்கிறாரு. என்னடா சொல்கிற? ஆமாம், நான் பார்த்ததை வேணால் என் மேஜிக் மூலியமாக உங்ககிட்ட காட்டுறேன் அப்படிங்கிற மாரி ஒரு பவரை போட்டு இதை தான் நான் பார்த்தேங்கிற மாரி டேயோட ஃபாஸ்ட் லுக் அப்படி ப்ளூ கலரில் ப்ளூ கலரில் ஹேருங்கிற மாரி ஒரு பிரிட்டிஃபுல்லான ப்ளூ அண்ட் ப்ளூவா அவ்வளோ க்யூட்டாக அவ்வளோ ஹேண்ட்ஸமாக அப்படி இருக்கிற டேயோட லுக் வருது. ஏய், இது பார்க்க டே மாதிரி தான் இருக்குது, ஆனால் டேங் கிடையாது. இது என்னோட பிரதர் டே. அந்த பிளாக் கிங்டமில் ஒரு ஸ்டோரி சொல்கிறீங்களே, அந்த பர்சன்ட் இவங்க தான் டேயோட லுக்கில் இருக்காங்கல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஆமாம், டேயோட ஹேர் இப்போ பிளாக்கில் ஒரு மாதிரி இருக்குது. இதே கலரில் எல்லாம் சேஞ்ச் ஆக்குனா டே பார்க்க அப்படியே இருப்பான். ஏன்னா இது டேயோட நெக்ஸ்ட் லைஃப், மறுஜென்மன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி. அவனோட லவ்வுக்காக திரும்பவும் இந்த பிளேஸ்க்கு வந்திருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், என்னடா சொல்கிற? இந்த பிக்கை பார்க்காத வரைக்கும் எனக்கு அந்த டவுட் இருந்துச்சு. இந்த பிக் பக்கத்தில் போய் க்ளோஸாக என் டேடு நின்றுக்கிட்டு தப்பு பண்ணிட்டேன்ட்டு தப்பு மேலே தப்பு பண்ணிட்டேன். இந்த ஜேகே உன்கிட்ட இந்த அளவுக்கு அரகண்டாக நடந்துப்பான்னு நினச்சி கூட பார்க்கல. என் டேடு அன்னைக்கே சொன்னார், ஜேகே இந்த பிளேஸ்க்கு வந்துட்டான், லவ்வுக்காகவும் ரிவெஞ்சுக்காகவும் வந்துட்டான். லவ்வானா உன்னை இன்னைக்கு அந்த மேரேஜுக்காலேருந்து ஃபோர்ஸ்ஃபுல்லாக தூக்கிட்டு போயிட்டான். நெக்ஸ்ட்டு அவன் என்ன தான் கீல் பண்ண வருவான். உன்னோட லவ்வாக இருந்தாலும் எனக்கு அதை பற்றி கவலை இல்லட்டே, அதை பற்றி கவலை இல்லை. கண்டிப்பாக அந்த ஜங்குக்கு கீல் பண்ணுவேன். அவன் டெத் ஆனால் தான் நான் இந்த பிளேஸில் கிங்காக இருக்க முடியும், இல்லை அந்த ஜங்குக்கு என்ன கீல் பண்ணிடுவான் அப்படிங்கிற மாதிரி என்னோட டேட் அந்த பிக்குக்கிட்ட நின்று பேசினார். இதெல்லாம் உண்மை. டேயும் ஜங்குக்கு தான் அவங்களோட லவ்வுக்காக திரும்பவும் இந்த வேர்ல்டுக்கு வந்திருக்காங்கங்கிறது தெரியணும்னா நம்ம மேஜிக் கிளாஸ்க்கு தான் போகணும். இப்போ நம்ம பாய்ஸஸ் எல்லாம் நம்ம டேயும் ஜங்குக்கும் ஃபாஸ்ட்டில் லவ் பண்ணாங்களாங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக நேராக மேஜிக் கிளாஸ்க்கு போகிறாங்க. போய் அங்கே இருக்கிற லைப்ரரியில் அந்த புக்கை தேடுறாங்க, எங்கே இருக்குங்கிற மாதிரி இந்த மாதிரி தேடிட்டு அதில் ஒரு மெஜிஷியன் வந்து அந்த புக்கை அப்படியே எடுத்து, நீங்கள் தேடிட்டு இருக்க புக் இது தானே அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், ஆமாம் இந்த புக்கு தான், இந்த புக்கில் இருக்க ஸ்டோரிலாம் நாங்கள் ரீட் பண்ணலாம்ல அப்படிங்கிற மாதிரி அதை ரீட் பண்ண போகிறாரு. இந்த மாதிரி ரீட் பண்ண போனால் அந்த புக்கு வந்து ரொம்ப பழைய புக்குங்கிறதுனால ரொம்ப டேமேஜ் ஆகிருக்கு. பாதி பேப்பர்ஸ் இல்லை, பாதி எழுத்துங்க இல்லை, அழிஞ்சு போய் ரொம்ப டேமேஜ் ஆன புக் எந்த மாதிரி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கிறத பார்த்துட்டு பாய்ஸஸ் எல்லோரும் ஷாக் ஆகி, என்னடா புக்கில் இருக்கிறதையாவது ரீட் பண்ணி நம்மளோட டவுட்டெல்லாம் கிளியர் பண்ணிடலான்னு பார்த்தோம், இது என்ன இந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி பாய்ஸஸ் எல்லோரும் இப்படி பேசிக்கிட்டு இருக்கிறத அந்த மெஜிஷியன் நோட் பண்ணிவிட்டு, என்ன டெவில் ஜேகேயும் பிரின்ஸ் டேயும் பற்றி தெரிஞ்சுக்கங்க வந்தீங்களா அப்படிங்கிற மாதிரி அந்த மெஜிஷியன் கேட்கவும், இப்போ டென்ஷனில் புலம்பிக்கிட்டு இருந்தால் நம்ம பாய்ஸஸ் அப்படியே மெஜிஷியனை நோட் பண்ணிவிட்டு, உங்களுக்கு அந்த பிளாக் கிங்டமில் நடந்த மூமெண்ட் எல்லாம் தெரியுமா மெஜிஷியன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிமினா கேட்கவும், எனக்கு எல்லாமே தெரியும். ஏன்னா அந்த டெவில் ஜேக்கியோட நான் க்ளோஸ் ஃப்ரெண்டை விட அவன் அந்த பிளேஸில் ஒரு பட தளபதியாக இருந்தாலும் அவன் சொல்கிற ஒர்க்கை முதல்ல நான் தான் பண்ணுவேன். எனக்கு தான் அம்மா ஆர்டர் போடுவான். அவன் என்னோடய பெஸ்ட்டு ஃப்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி அந்த மெஜிஷியன் அப்படியே க்ரை பண்ணவும், என்ன சொல்கிறீங்க, இங்கே வேண்டாம், என்னோடய ஹவுஸ்க்கு போவோம் வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு மெஜிஷியன் அப்படியே நேராக அவரோட ஹவுஸ்க்கு கூப்பிட்டு போகிறாரு. இந்த மாதிரி கூப்பிட்டு போயிட்டு ஒரு ஹாலில் பாய்ஸஸ் எல்லாருமே உட்கார வச்சுட்டு, அப்படியே ஒரு நிமிட்ஸ் வெயிட் பண்ணுங்க, நான் இப்போ வந்துடுது அப்படிங்கிற மாதிரி அந்த பர்சன்ட் அப்படியே உள்ளே போகிறாங்க. இந்த மாதிரி உள்ளே போய் கிங்கோட பிளேஸ் கிங்டம்ங்கிறதுனால அது வந்து அவங்க பிக்லாம் கிடையாது, ட்ராயிங் பண்ணியிருப்பாங்க. அந்த ட்ராயிங் அப்படியே எடுத்துகிட்டு வந்து நம்ம பாய்ஸஸ்கிட்ட காட்டுறாங்க. டெவில் ஜேகே தானே பார்க்கணும், இதான் டெவில் ஜேகேயோட ஒரிஜினல் லுக் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகேயோட லுக்கு காட்டவும், ஜேகே இப்போ ரொம்ப நார்மலான பர்சனாக இருக்கிறதும் டெவில் ஜேகேயாக இருக்க சொல்ல அவரோட லுக் அந்த கிங்டமில் டேயை மேரேஜ் பண்ணிக்க சொல்ல டக்குன்னு சேஞ்ச் ஆகிருப்பார்ல, அந்த லுக்கில் இருக்கிற பிக்கை பார்த்து ரொம்ப ஷாக்லாம் ஆகாதீங்க, இதுதான் ஒரிஜினல் லுக். அப்புறம் பிரின்ஸ் டே இந்த வேர்ல்டுலேயே ரொம்ப பிரிட்டிஃபுல்லான ஹேண்ட்ஸமான ஒரு பிரின்ஸ்னா
அது டே மட்டும்தான். டேயை அடிச்சுக்க இந்த பிளேஸில் யாருமே கிடையாது. இந்த வேர்ல்ட்லேயே ரொம்ப பிரிட்டிஃபுல்லான ஒரு பிரின்ஸ்னா எங்கள் டே தான் அப்படிங்கிற மாதிரி டேயோட பிக்கை காட்டுறாங்க. அந்த மாதிரி காட்டுனா டேயோட பிக் ஜாக் எந்த மாதிரி சொன்னானோ அதே மாதிரி தான் நம்ம டே இருக்கார். ப்ளூ தான் இருக்கார். அவர் வேர் பண்ணியிருக்க ட்ரெஸ்ஸுமே ஸ்கை ப்ளூ கலரில் தான் இருக்குது. அவரோட ஹேரும் அதே மாதிரி இருக்குது, ஹையும் அதே மாதிரி தான் இருக்குது. ஏன் அவரோட ட்ரெஸ்ஸு ஜுவல்ஸு எல்லாமே அப்படி தான் இருக்குது. அதாவது நான் இப்போ இதில் ஒரு பிக் காட்டியிருப்பேன்ல, நீங்கள் நோட் பண்ணுறீங்களா, அதில் டேயோட லுக் உங்களுக்கு தெரியுதுல்ல, அதை இமேஜினேஷன் பண்ணிக்கோங்க. அப்படி தான் நம்ம டே ஃபாஸ்ட்டில் இருந்திருப்பார். இந்த மாதிரி அந்த லுக்கை பார்த்து அவ்வளோ வெறி ஷாக் ஆகி, டே ஜாக் உன்னோட டேடோட ரூமில் இருந்த பிக் இதே மாதிரி தான் இருந்துச்சு. பட் அந்த பிக்கில் என்னோடய பிரதர் ஒரு சோஃபாவில் உட்காந்துருந்தபடி ஸ்வாடை பிடிச்சபடி இருந்துச்சு. இது நார்மல் ஃபேஸாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இப்படி ஜாக் சொல்லவும், அப்புறம் இதான் நானும் ஜேகேயும் அப்படிங்கிற மாதிரி இன்னொரு பிக்கை காட்டுனா இந்த மெஜிஷியனும் ஜேகேயும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டாகவே இருந்திருப்பாங்க. அந்த பிளேஸில் ஜேகேயும் டேயும் டெத் ஆனதுக்கப்புறம்தான் அந்த பிளேஸை விட்டும் அந்த கிங்டமை விட்டும் இன்னொரு பிளேஸ்க்கு இந்த பிளேஸில் இப்போ மெஜிஷியனாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேனுங்கிற மாதிரி சொல்கிறாரு. என் கண்ணு முன்னாடி தான் இந்த ஹோல் மூமெண்ட்டுமே நடந்துச்சு. 2 பேருமே ஒருத்தர் மேலே ஒருத்தர் ரொம்ப லவ் வச்சுருந்தாங்க. அவ்வளோ லவ் வச்சுருந்தாங்க. அவங்க லவ்வுக்காக அவங்க உயிரையே கொடுக்க கொஞ்சம் கூட தயங்கலை. அவ்வளோ லவ் 2 பேருக்கும் ஒருத்தர் மேலே ஒருத்தர் அப்படி வச்சுருந்தாங்க. சேர்த்து வைப்பாங்க அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணி பிரின்ஸ் போய் கிங்கிட்ட சொன்னான். அவங்க 2 பேருமே இந்த வேர்ல்டை விட்டு மூவ் ஆன் பண்ணிட்டாரு. அந்த கிங் சாரி ஜாக், அது உன்னோட டேடு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், இல்லை பரவாயில்ல, ஃபாஸ்ட்டில் அப்படி என்ன நடந்துச்சு, எங்களுக்கு அந்த ஸ்டோரி தெரியணும். அது மட்டும் இல்லை, தெரியும் மேரேஜ் ஹாலில் ஜங்குக் டேயை ஃபோர்ஸ்ஃபுல்லாக உங்கள் கிங்டமுக்கு தூக்கிட்டு போயிட்டான், கரெக்ட்? ஏன்னா அவங்க 2 பேருமே அவங்க லவ்வுக்காக திரும்ப இந்த வேர்ல்டுக்கு வந்துருக்காங்க. அப்படி இருக்க சொல்ல கண்டிப்பாக ஜேகே போன டைம் பண்ண தப்ப இந்த டைம் பண்ணவே மாட்டான். போன டைம் தன்னை சைல்ட்லேருந்து தூக்கி வளர்த்த ஒரு பர்சன்ட் தன்னோட கிங் அப்படிங்கிற ஒரு திங்கிங்கில் கிங்கோட வார்த்தைக்கு கட்டுப்பட்டு மேரேஜ் பண்ணி டே ஹாப்பியாக இருந்தால் மட்டும் போதுன்னு தான் திங்க் பண்ணான். ஆனால் ஜேகே முன்னாடியே டே அந்த மாதிரி என் லைஃப்பில் எப்போதுமே ஒரே ஒரு பர்சன் தான், அது நீ மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு தன்னைத்தானே அழிச்சிக்கிட்ட மூமெண்ட் கொஞ்சம் கூட ஜேகேயால் அதை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. எல்லாமே டேக்காகன்னு எல்லாத்தையும் சாக்ரிஃபைஸ் பண்ணி கடைசியில் டேயையே இழந்துட்டோமே, இதுக்கு பேசாட்டிக்கு டேயை எங்கேயாவது கூட்டிகிட்டே போயிருக்கலாமேங்கிற மாதிரி டெத் ஆக போகிற அந்த சுச்சுவேஷனில் நோட் பண்ணான். அவன் கோபத்துக்கு அன்னைக்கே அந்த கிங்டம் மொத்தத்தையுமே அழிச்சிருப்பான். ஏன்னா அந்த பிளாக் கிங்டமில் தான் டேயோட ஹோல் மெமரியுமே இருக்குது, டேயோட ஹோல் லவ்வுமே இருக்குது. டே ஜங்குக் ஜேகே மேலே வச்சுருந்த ஹோல் லவ், அவங்களுக்காக வச்சுருந்த சீக்ரெட் பிளேஸுங்கிற மாதிரி எல்லாமே அந்த பிளாக் கிங்டமில் தான் இருந்துச்சு. அதனால தான் அந்த பிளாக் கிங்டமில் டேயோட ஃபேவரட் மெமரிஸ் எந்தெந்த பிளேஸ்லலாம் இருந்துச்சோ அந்த பிளேஸை தவிர மற்ற பிளேஸ் எல்லாத்துலேயுமே ஜேகே அட்டாக் பண்ணதில் அங்கே இருக்க சோல்ஜர்ஸ் பீப்புள்ஸ்லாம் கொஞ்சம் டெத் ஆனாங்க. டேயோட மெமரிஸ் இருந்த பிளேஸில் இருந்த பர்சன்ஸ் தான் அன்றைக்கி சேஃப் ஆனாங்க. எனக்கு அந்த மூமெண்ட்டை பார்த்துட்டுக்கப்புறமும் டெத் ஆகிற பொசிஷனில் நான் பழி வாங்க திரும்ப வருமே, என் ரிவெஞ்சை கண்டிப்பாக நான் என் பண்ணுமே, உன்னை நம்பிட்டு தான் அந்த பிளேஸில் என்னோடய டேயை விட்டுட்டு போனேங்கிற மாதிரி ரொம்ப கோவமாக ஜாக் உன்னோட டேடை தான் பார்த்து ஜேகே பேசினான். இந்த மூமெண்ட் எல்லாம் தெரியணும், ஹோல் ஸ்டோரியும் தெரியணும்னா டேயோட கிராண்ட்பா கிட்ட தான் நம்ம அதெல்லாம் போய் கேட்கணும். ஏன்னா ஜேகே அந்த பிளேஸ்க்கு கூட்டிகிட்டு வந்தது டேயோட கிராண்ட்பா தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், சரி கிராண்ட்பா கிட்ட நம்ம பறவை கேட்டுக்கலாம். இப்போது அவங்க 2 பேரும் எப்படி லவ் பண்ணாங்க அந்த ஸ்டோரியை கொஞ்சம் சொல்கிறீங்களா? அது தெரிஞ்சால் தான் இதை போய் நான் ஜங்குக்கிட்டையும் டேட்டையும் சொல்லி அவங்களுக்குள்ளே இருக்கிற ஃபைட்டை என் பண்ணிவிட்டு அப்புறம் எங்களுக்குள்ளே இருக்கிற இந்த ஃபைட்டையும் பிரேக் பண்ணிவிட்டு மேரேஜ் பண்ணிக்க எங்களுக்கு
பேரண்ட்ஸ் அலோவ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி பாய்ஸஸ் எல்லோரும் இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருந்தேன். இப்போ அப்படியே ஃபாஸ்ட்டுக்கு நம்ம மெஜிஷியன் நம்ம பாய்ஸஸ்கிட்ட சொல்ல போகிறாரு, ஸ்டோரியை சொல்ல போனோம். இங்கே கட்டாகி இப்போ அப்படியே நம்ம ஜேகேயோட ஜங்குக்கோட கிங்டமை காட்டினோம். செம்ம கடுப்பில் கோவத்தில் பெட்டில் எழுந்து உட்காந்துருக்கவரும் டோர் ஓப்பன் ஆகிற மூமெண்ட்டை பார்த்துட்டு செம்ம கடுப்பில் அப்படியே எழுந்து உள்ளே என்ட்ராகிற ஜங்குக்கு நோட் பண்ணிவிட்டு வேகமாக போய் ஜங்குக்கு ஸ்லாப் பண்ணுறது இந்த மாதிரி பண்ணேன். என்ன பேபி கோமாயிட்டியா என்ன? கோமாயிட்டியாடா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஜேகே ஜங்குக்கோட ஷார்ட்டை க்ரிப்பாக பிடிச்சிட்டு ஏன்டா இந்த மெதி பண்ண, எதுக்குடா இந்த மெதி பண்ண, ஏன்டா இந்த ரூம்குள்ளே போட்டு லாக் பண்ணியிருக்க? இங்கே பாரு ஜங்குக், நீ பண்ணுறது எனக்கு எதுவுமே சுத்தமாக பிடிக்கல. என்னை இந்த பிளேஸ்லேருந்து போக அலோவ் பண்ணு. எதுக்காக என்னை என் பேரண்ட்ஸ்லேருந்து பிரித்து வச்சுருக்க? என்னங்கேருந்து போக அலோவ் பண்ணுடா, என்னங்கேருந்து போக அலோவ் பண்ணு அப்படிங்கிற மாதிரி கோமா கத்துற இந்த வேர்டு. போக அலோவ் பண்ணுன்னா ஃபாஸ்ட்டில் என்னை விட்டு போகாத ஜங்குக், என்னை விட்டு போகாத ஜேகே, ப்ளீஸ் என்னை விட்டு போகாத ஜேகே அப்படிங்கிற மாதிரி பழைய ஃபாஸ்ட்டில் இருக்கட்டே நம்ம ஜேகே கிட்ட கெஞ்சி நான் இந்த மெமரி அப்படியே ரீகப் ஆகி